Hello students, welcome to Hiba Max. 11th standard காமர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ காமர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, காமர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி வேணா மாத்தி கேட்கலாம். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டினை விட சேம் புக் பேக்ல இருக்கிற அதே கொஸ்டின்ஸ் தான், பட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே உள்ள இருக்கிற டெஃபினிஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா தரவு பண்ணிடுங்க. அதுல நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதவே கூடாது. அதுக்கப்புறம் கம்பேரிஷன் வந்தா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படின்னு வந்தா அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அண்ட் லாங் ஆன்சர்ஸ்ல எனி 5ன்னு கொடுத்தா கண்டிப்பா 6 பாயிண்டாவது எழுதுங்க. ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா எழுதியே ஆகணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். இப்பவே எல்லாத்தையும் தரவு பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரும். பேலன்ஸ் இருக்க எல்லா கொஸ்டினையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் சென்டர் மெயின் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க காமர்ஸ் ஈஸி தான், ஆனா மார்க் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, பேப்பரை நம்ம ப்ரெசென்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ப்ரெசன்டேஷன் அது ரொம்ப முக்கியம். சைடு ஹெட்டிங்ஸ் கண்டிப்பா எழுதணும். ஹெட்டிங்ஸ் எழுதாம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பாயிண்டா எழுதுங்க. நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ லெசன்ஸ்குள்ள இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புக்கின்ல இருக்க எல்லா டெஃபினிஷன்ஸையும் படிங்க. கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நான் புக் பேக்ல இருக்கிறது மட்டும் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் எப்படி பாஸ் ஆகணும் அண்ட் இப்பதான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் டே வந்துச்சு, ஆனுவல் டே வந்துச்சு. நான் இப்போ மிட்டம்க்கு தான் படிக்கணும், பட் மிட்டம்ல நான் பாஸ் ஆயிடணும்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் மறக்காம படிச்சு வச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க். ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் எப்பவுமே ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே படிச்சிடுங்க. ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ்ல வேணா சாய்ஸ் பண்ணுங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் த போர்ட்ஸ், இது வந்து முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் சாப்டர் 2 செகண்ட் சாப்டர். வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 3 தான் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு கம்மி பண்ணி வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு தேர்ட் ஒன்னு பாருங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த இன்னொரு கொஸ்டினும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ். 3 ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டியும், ரைட் அ நோட் ஆன் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன், ரெண்டு வேற வேற. இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா தரவு பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்க்கணும், பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அடுத்து ஃபோர்த் ரோம் லெட்டர் 5 மார்க்ல வந்து 2 and 3 compare the business with profession and employment, discuss the objectives of business. முக்கியமானது. சரிங்களா? 2 and 3 பார்த்துடுங்க. அப்புறம் தேர்ட் சாப்டர்ல வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 3 கொஸ்டின் இருக்கு. ட்ரேடு முக்கியம், காமர்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் ரெண்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இருக்கு. இந்த 2 ஷார்ட் ஆன்சர்ஸ்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே படிக்க பாருங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா டிரான்ஸ்போர்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. சரிங்களா? அப்புறம் லாங் ஆன்சர்ஸ்ல 1 and 2 கம்பேர் டிஃபரன்ஷியேட் கண்டிப்பா பார்க்கணும். அண்ட் செகண்ட் கொஸ்டின் அல்டிகல் இண்டஸ்ட்ரி, ஜெனடிக் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இதுல 2 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ கவனமா பார்த்துக்கோங்க. இதுல ஒரு டாபிக்கை 2 மார்க்காகவும் கேட்பாங்க. ஸோ கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபோர்த் லெசன் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்ல நான் கார்பரேட் என்டர்பிரைசஸும் கார்பரேட் என்டர்பிரைசஸ் ரொம்ப முக்கியம். சோல் ட்ரேடிங்கும் படிச்சு வச்சுக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் அந்த 2 முடிச்சிடும். அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல அன்லிமிட்டெட் லைபிலிட்டி கண்டிப்பா தெரியணும். அண்ட் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் டிஃபைன் வரதெல்லாம் தெரியணும். சரிங்களா? அண்ட் ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸ்பிளைன் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், இது ரெண்டும் சேர்த்து ஒரு 5 மார்க்கா கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் லெசன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கால்டு பார்ட்னர்னா யாரு, டைப் ஆஃப் டிசல்யூஷன், 3 கொஸ்டின் தரவு பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்க்கணும். ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 மார்க்ல 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HUF. அப்புறம் பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, அது கண்டிப்பா பார்த்துருக்கணும். அப்புறம் லாங் ஆன்சர்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, content of partnership deed வரணும்.
அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ஃபிலிம் அது பார்க்கணும். சரிங்களா? அடுத்து 6th லெசன். 6th லெசன்ல 5 2 மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபோர்த் ஒன். சரிங்களா? கம்பெனி அண்ட் வாட் இஸ் மீன் பை சார்ட்டர்ட் கம்பெனி ஈஸி தான், அதையும் படிச்சிடுங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்த 3 முடிச்சிடுங்க. அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனி, இது ரெண்டும் முக்கியமா பார்த்துக்கோங்க. அடுத்து லாங் ஆன்சர். லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் செகண்ட் கொஸ்டின். சரியா? 7th லெசன் பாருங்க. டிஃபைன் கோஆபரேட்டர்ஸ், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் அதுவும் பார்க்கணும். அப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸ். ஷார்ட் ஆன்சர்ஸ்ல நோட் ஆன் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் ஒன்று, டிஸ்அட்வான்டேஜஸும் அட்வான்டேஜஸுமே பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ல பிரின்சிபல்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அடுத்து 8th லெசன் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சியும் மல்டிநேஷனல் கம்பெனியும் கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டினும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதையுமே டோட்டலாக நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 3 இந்தியன் எம்என்சிஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ்ல. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே படிங்க. ஏன்னா ரெண்டுமே மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல அட்வான்டேஜஸ் வந்தா அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல டிஸ்அட்வான்டேஜஸ், அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும். ஸோ அதனால கவனமா பாருங்க. அடுத்து 9th, வாட் இஸ் மீன் பை ரெட் டாபிசம், ரொம்ப முக்கியமா ரிப்பீட்டா கேட்ட ஒரு கொஸ்டின். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அப்புறம் வாட் இஸ் மீன் பை டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், அப்புறம் பப்ளிக் கார்பரேஷன்னா என்ன. சரிங்களா? அண்ட் வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனிக்கு பதிலாக வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்ன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அப்புறம் லாங் ஆன்சர் இது இருக்கு பாருங்க, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன். இந்த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அண்ட் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, இதெல்லாம் படிக்கணும். ஸோ 9 லெசன்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான். எல்லா லெசன்லயும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இல்லை, 2-3 கொஸ்டின்ஸ். ஸோ 9 லெசன்ஸ், 9 லெசன்ஸ்ல இருக்க 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணுங்க. 5 மார்க்ஸ்ல சப்ஹெட்டிங்ஸ் கண்டிப்பா எழுதணும். சரிங்களா? 5 மார்க்ஸ் முடிச்சுட்டா 3 மார்க், அப்புறம் 2 மார்க். 5 மார்க்லயே உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ்லாம் கவர் ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் 5 மார்க் படிக்க சொல்றேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்டே 5 மார்க் படிக்கும் போது அதுக்குள்ளே டெஃபினிஷன்ஸ் வந்துடும், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துடும். அதுல இருந்து தான் 3 மார்க் 2 மார்க் எழுத போறோம். சரிங்களா? அதனால 5 மார்க்கு ரொம்ப கவனம் கொடுங்க. முதல்ல அதை தரவு பண்ணிடுங்க. அப்புறம் 3 மார்க் 2 மார்க். அப்புறம் புக்கின் சைட்ல இருக்க டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துடுங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துடுங்க. நீங்க காமர்ஸ்ல சென்டம் எய்ம் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தாகணும். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியா அட்டென்ட் பண்ணுங்க, நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.